அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க தவறாதீங்க. இல்லை என்றால் சில பிரச்சனைகளை சந்தித்து தலைகுனிவை அடைவீங்க. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து குறுக்கு வழியில் இறங்காதீங்க. மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு தெரியாமல் மனவிட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயத்தில் தாமதம் ஏற்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டாலும் தாமதமாகிறதே என்று மன சங்கடம் அடைவீங்க. குடும்பத்தில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய
நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. தஞ்சை பிரகீஸ்வரர் பெருமாளை வழிபடுங்க. நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமுங்க. சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 6ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரு. சூரியனுடன் சில நாட்கள் புதனுடன் இணைந்து வகர நிலையில் பயணம் செய்கிறனால பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். உயர்கல்வியில் மேன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக வெளியில் பாக்கி இருந்த பணம் வசூலாகும். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்குவீங்க. இப்போ திங்கட்கிழமையில் சிவ ஆலயங்களில் சென்று வழிபட நன்மைகள்லாம் நடைபெறும். நிறைய யோசிக்கும் திறமையுடைய கடகராசி அன்பர்கள் நீங்கள் புதுமையை படைக்க எண்ணுபவர்கள். இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வாங்க. போட்டிகள்லாம் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் துறையினருக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். நீண்ட நாள ஆசையை நிறைவேறும். மனசுக்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். சக ஊழியரிடம் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். மனக்கவலை குறையும். பணவரவு இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூசத்தை பற்றி தான். இந்த மாதம் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். சுணக்க நிலை நீங்கும். வீண் பழி மறையும். சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் நீங்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சேமிப்புகள் உயரும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அடுத்தது ஆயில்யம். இந்த மாதம் வியாபாரிகளுக்கு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவ முன் வருவீங்க. வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். மனசில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். கடகராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, திங்கக்கிழமையில் சோமாவர விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களை போக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 15, ஜனவரி 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 4, 5. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு மார்கழி மாத ராசி பலன்கள். கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.